ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம். இந்த மாதத்தில் எப்படிமா நாங்கள் கடந்து வர்றது, இனிமே வரக்கூடிய வருடத்துல நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது. அதனுடைய துவக்கம் இப்போத்துல இருந்தே எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நாங்கள் எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பலவித சந்தேகங்கள். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது. அதனால தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக எப்போ ரிஷபத்தில் குரு வக்ர நிலையில் இருக்காரு. செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சூரியன் புதன், சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு. சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு 16ஆம் தேதி அவரும் தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார். சுக்கிரன் நமக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியே மகரத்திற்கு, தனுசில் இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி அதே இடத்துல ஆட்சி நிலையில் வகர நிவர்த்தி அடையிட்டார் இல்லையா, ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. ராகு மீனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி. அதே போல் செவ்வாய் டிசம்பர் 6ஆம் தேதி வக்ர ஆரம்பிக்குது. இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு, திருப்பி வக்ரமாகவும் ஆகிறாரு. இந்த மாறுதல்களால் 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை நம்ம இந்த மாதத்தில் இந்த வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கடகராசி கடக லக்னத்திற்கான டிசம்பர் மாதத்துக்குரிய பலன்களை காணலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4வது பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள். கடகராசிக்கு 2025 நல்ல வருடம். என்ன கொஞ்சம் சனி நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதை தவிர்த்து மற்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஏன்னா குரு செவ்வாய் தான் இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர். இந்த காலகட்டம் ராசியில் செவ்வாய் நீசமாகி அவர் 5-10 கூடியவர், தொழில் ஸ்தானாதிபதி. தொழிலில் ரொம்ப ஒர்க் ப்ரெஷரு, தொழிலுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நல்ல ஆஃபர்ஸ்லாம் வருது, ஆனால் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, இதை செலக்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற ஒரு குழப்ப நிலையிலேயே நாங்கள் இருக்கிறோம்மா. மற்றபடி கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடச்சிதுன்னு சந்தோஷப்படவும் முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல அப்படின்ற ஒரு பயம் அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு தான் படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 60-65 வயதை கடந்தவர்களாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. 3rd ரவுண்டில் ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை நார்மலாக போகுது அப்படின்னா உங்களுடைய தாரக மந்திரமே ஓம் நம சிவாய. ஏன்னா ஓம் என்பது சூரியனையும் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த நம சிவாய என்பது குஜாதி ஐவர்களான 5 கிரகங்களையும் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ காலை மாலை இருவேளையும் இணைக்கக்கூடிய இந்த மந்திரமான ஓம் நம சிவாய நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு இந்த காலகட்டம் ஏற்கனவே சனியின் தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கு சிவனை தான் வழிபடணும். அப்போ கிரகங்களுக்கே ஆன்மக்காரகன் என சூரியனை மையமாக வச்சு தான் நமக்கு நவகிரகங்கள்லாம் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பகலில் இருக்கக்கூடிய சூரியனும் இரவுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானையும் இணைக்கக்கூடிய இந்த மந்திரமான ஓம் நம சிவாய, இதை எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். அதையே தாரக மந்திரமாக நீங்கள் மனதுக்குள்ளே உச்சரித்து கொண்டிருக்கும்பொழுது உங்களை அறியாமையே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். ஏன்னா இந்த காலகட்டம் தொழிலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமை, விழிப்புணர்வு, கொஞ்சம் நல்லா ஒரு ஆழ்ந்து முடிவுகளை எடுக்கணும். அவசரப்பட்டு டக்குன்னு எடுக்கக்கூடாது. அதே போல் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டபுள் மடங்காக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அஷ்டம சனிலாம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்குன்னு பொருத்தி போடக்கூடாது, சோம்பி உட்காரக்கூடாது. சனியை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு இதை கொடுத்துட்டாருன்னா, ஒரு சார்ஜ் எடுக்கிறாரு ஒரு இடத்தனா அந்த இடத்த பாவத்தை தொட்டு நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அவங்க 3ஆம் பார்வை 10ஆம் இடம் தொழிலை பார்க்கும், 2 என்ற வருவாய் ஸ்தானத்தை பார்க்கும், 5 என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும். அப்போ குழந்தைகளான சார்ந்த விஷயங்களை எதுவும் தவறாலாம் நம்ம முடிவெற்றக்கூடாது.
குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கெட்ட வழியில் போய் பணத்தெல்லாம் ஈட்டிடக்கூடாது. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த வாய் வார்த்தையில் இதிலெல்லாம் நேர்மையை கடைபிடிக்கணும். அடுத்தவங்க பணத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அதே போல் தொழிலில் நேர்மையாக இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரி தொழிலில் முதலாளி சம்பளம் கொடுத்துட்டா நம்ம அதை ஓப்பி அடிச்சுட்டுலாம் வந்துடக்கூடாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே போல் ஒரு பெரிய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குதுன்னா அந்த ஆஃபர்ஸுக்கு நம்ம தகுதியானவங்க தானா, அதை வந்து நம்ம நல்லா ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, அந்த தொழிலை வந்து நம்ம சிறப்பாக ஸ்ரத்தையாக செய்ய முடியுமா, இவ்வளோவெல்லாம் யோசனை பண்ணி நம்ம வந்து இந்த காலகட்டம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய அசிங்கம், அவமானம், வலி, வேதனை, குடும்ப உறவுகளில், கடன் பிரச்சனையில், உடல் ஆரோக்கியத்தில், சும்மா போனால் கூட கூப்பிட்டு இருக்கிறவங்க வந்து வம்பு இழுத்து நான் கம்முன்னு இருந்தாலும் எனக்கு தேவையில்லாமல் என்னை சுற்றி பிரச்சனை வருது. இப்படியெல்லாம் வந்து பலவித இன்னல்கள், அசிங்கம், அவமானம், யாரோ பல தப்புக்கெல்லாம் நாங்கள் அங்கே வந்து ஜவாப்பு சொல்லியிருக்கிறோமா அப்படின்லாம் நிறைய மன உளைச்சலுக்கு ஆள்பட்டவர்கள். உறவுகள் சார்ந்து கணவன் மனைவியே பிரிஞ்சிருக்கிறோம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் புருஷன் முன்னாடி ஒன்றா தாங்க வாழ்கிறோன்னுவாங்க. பார்த்தா அவர் வெளிநாட்டில் இருப்பார், இந்த அம்மா இங்கே இருக்கோம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு குடும்ப வாழ்வு கிடையாது. அதை வந்து கிரகங்கள் வந்து சுப பிரிவினையாக வச்சுருக்கோம். இப்போ அசுப பிரிவினைன்னும் போது சண்டை போட்டு அவங்க வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. டைவர்ஸ் வரைக்கும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் போகும். இப்போ காலகட்டங்கள்லாம் வந்து இந்த காலத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ செவ்வாய் தோஷம், நாகு கேது தோஷம், இதெல்லாம் இருக்கும்பொழுது என்ன பண்ணணும் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்பது கோபத்தை குறைத்துக்கணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கோபத்தை குறைத்து சொற்களை பேசும்பொழுது இந்த செவ்வாய் தோஷம்லாம் பாசிட்டிவாக அமைஞ்சிடும். அதே போல் அந்த ராகு கேது தோஷம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பற்று இருக்கக்கூடாது. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு போகும்போது இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு தொழில் மட்டும் கொஞ்சம் வந்து அவராக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு சுக்கரன் அருமையாக இருந்த ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறிடும். இதே ட்ரெஸ்ஸு, இதே ஒரு காஸ்மெட்டிக்கு, இதே வந்து ஒரு அழகு சாதன பொருட்கள், இதே வந்து ஒரு ஜுவல்லரி, இந்த மாதிரிலாம் வாங்கி அழகு போட்டு நான் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். பெண்கள் வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. வாங்கின பட்டுப்புடவையிலேருந்து நகையிலேருந்து போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே கிடைக்கும். பயணங்கள், சுப நிகழ்ச்சி, சுப காரியங்களுக்காக பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், உல்லாச பயணங்கள், எனக்காக ஒரு நேரத்தை செலவிடுகிறேன் அப்படின்ற ஒரு மனமும் வந்து ஈடுபடக்கூடியது. இவ்வளோதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நிறைய தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நேர்மறை சிந்தனைகள், எண்ணங்களோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது இந்த மாதம்ல வரக்கூடிய வருடமும் உங்களுக்கு சாதகமான வருடமாகவே இருக்கும். இந்த மாதம் வந்து நிறைய வந்து எமோஷ்னல், அதாவது உணர்வுபூர்வமானவர்கள் ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு நன்மை நடந்துச்சுன்னா ஒரு செகண்டில் 1000 ரியாக்ஷன் காட்டக்கூடியவர்கள். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்து இந்த காரியம் வந்து உடனே நடக்கலன்னா உடனே ஒரு தொய்வடைகிறது, கொஞ்சம் நடந்த உடனே ஆகான்றது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நியூட்ரலாக இருக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கும்பொழுது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பிஸ்னஸ்ஸு அதே போல் ஒரு தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள்லாம் வந்து பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை மாற்றம்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அஷ்டமசனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான், அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9லேயும் வரும். அதனால் வெளியூர் பயணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் நான் சொன்ன மாதிரியே கவனமாக இருக்கணும். மனைவி வழி செலவுகள், ஏன்னா மனைவி வந்து இந்த காலகட்டம் வந்து அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழல். அதே போல் குழந்தை பாக்கியம் வந்து அதற்கான வைத்தியங்கள்லாம் ஒரு சிலருக்கு கை கொடுப்பது. அதே போல் நெருங்கிய உறவினர்கள், சொந்தங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசுத்துறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்த காலகட்டம் நல்ல வருமானங்கள்லாம் இருக்கும். எந்த தொழிலை செய்கிறவங்களுக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். குரு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமர்ந்திருக்கிறார். வண்டி வாகன யோகம், பூமி யோகம், நினச்சா மாதிரியே அந்த ஒரு இடம் அமையிறது, நினச்சா மாதிரியே வந்து ஒரு வண்டி ஒரு பிராண்டடாக இந்த காலகட்டம் அமையிறது, பிள்ளைகள் நல்லா சார்ந்த விஷயங்கள்லாம் மகிழ்வு கொடுக்குது, குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்ப்பது, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்திக்கு நல்லா ஜாதக பொறுத்தெல்லாம் இருக்குது. இல்லை உங்களுக்கு இந்த சனி
சனி இருக்கிற இடத்துலையே வந்து ஒரு குரு, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். இல்லை எதிர்த்தரப்புக்கு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்றவங்களாம் இப்போ வந்து அப்படியே பார்த்து வைங்க. எதையும் நோன்னு சொல்ல வேண்டாம், ப்ராசஸில் வைங்க. வருடம் முடிந்து நீங்கள் வந்து வைகாசி மாதம்லாம் நல்லா முகூர்த்தம் வைத்துக்கொள்ளலாம். ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உடல் ஆரோக்கியம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எதில் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வைத்துக்கோங்க. அதே போல் தேவையில்லாத சிந்தனைகள், பயம், அச்சத்தை நீக்குங்க. தெளிவான சிந்தனைகளை எடுத்து தெளிவான விஷயங்களில் மட்டும் முடிவெடுங்க. 3வது நபர் ஆட்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து நம்பக்கூடாது. தெரியாதவர்கள், முன்பின் தெரியாதவர்களுக்கெல்லாம் உங்கள் குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணுறது, செய்கிறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் தவிர்த்து கொள்ளணும். ஆக மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த ஜனவரி மாதம், இந்த நிறைவான மாதம் மன நிறைவான பலன்களை தரும். என்ன ஒரு வந்து நம்ம ஒரு தந்தையின் உடல்நிலை, அதே போல் பூர்வீக சொத்து, அதே போல் நம்மளுடைய சகோதர வழி உறவுகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க. தொழில் சார்ந்த இடங்கள்லாம் கொஞ்சம் தசாபதிலாம் சிறப்பு இல்லைன்னா வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி, உடன் பணிபுரிவர்களை அனுசரித்துங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கொள்ளுங்கள். நிறைய அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்யும்போது சாம்பார் சாதம் வந்து செய்து கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல் நீங்கள் இந்த வயதில் மூத்தவர்களுக்கு, சகோதர வயதில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் காலுக்கு அணியே செப்பல் வாங்கி கொடுக்கும்பொழுதும் உங்களுக்கு தொழிலில் இருக்க தடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். யார் யாருக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம். பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றங்களை வந்து உங்களுக்கு தகுந்த மாற்றங்களா என்று ஆய்ந்து நீங்கள் வந்து சிந்தித்து முடிவெடுக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வரவிருக்க வருடங்களில் வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லக்கூடியதாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு செய்யுங்க. கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து வருவதும் உங்களுக்கு நீங்கள் திங்கட்கிழமை தோறும் இப்போ வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் ரொம்ப விசேஷம். அதனால் கடைசி சோமவாரம் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். காலையில் எழுந்துக்கோங்க, சிவனை வந்து சிவபுராணம் பாடி அன்றைய நாளில் வந்து எளிமையாக விரதம் இருந்து வழிபடுங்க. சங்க அபிஷேகத்துக்கு வந்து பார்க்குறது ரொம்ப விசேஷம். இல்லை கோயிலில் வந்து பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது. அந்த சோமவார விரதம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரும். நவகிரக தோஷங்களையே போக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் முருகருடைய வழிபாடு பண்ணி கொண்டு வரும்பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுடைய தொழில் ஸ்தானமும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி வாழ்வின் அடுத்த நிலைக்கு வந்து சென்று உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற்று விடுவீர்கள். கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் வந்து நீங்கள் சாத்விக பரிகாரமாக நிறைய நீங்கள் திங்கக்கிழமையும் இல்லை வந்து சனிக்கிழமையும் வந்து நீங்கள் உணவு தானம் திங்கக்கிழமை வந்து 7 to 8, சனிக்கிழமை 12 to 1 வந்து காக்கைக்கு தயிர் சாதம் வைக்க இல்லை சாதத்தில் நெய் விட்டு வைக்க நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பான தொழில் முன்னேற்றம் இருக்கும். அதே போல் அன்னதானமும் பண்ணலாம். அன்னதானம் பண்ணிங்கன்னா ஒரு ஊறுகாவோட, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட, ஒரு வாட்டர் பாட்டிலோட அன்னதானம் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடியவர்கள் நீங்களே. ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.